தேவனே தேவனே யாரெல்லாம் நமக்கு பிரியம் இல்லையோ, யாரெல்லாம் நமக்கு பிரியம் எதெல்லாம் நமக்கு பிரியம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு பிரியம் அதெல்லாம் தூரமாக்கிடுங்க. எல்லாம் தூரமாக்கிடும். சத்தமா சொல்லுங்க, இதை தூரமாக்கிடுங்க. எல்லாத்தையும் தூரமாக்கிடும். சத்தமா இதை தூரமாக்கிடுங்க. ரிமோட்டை தூரமாக்கிடுங்க. ரிமோட்டை தூரமாக்கிடுங்க. மொபைலை தூரமாக்கிடுங்க. சபையை கிட்ட ஆக்கிடுங்க. வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப் போகிற காலங்கள் அந்த காலத்திற்காகத்தான் இந்த காலம். சங்கீதம் 6ஆம் வசனம் பலமுறை சொல்லி இதற்காக எல்லாம் சொல்லுங்க, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். தமிழ் புரிய நினைக்கிறேன். நல்ல செவி, நல்ல கண்கள், ஓடும் கால்கள், உழைக்கும் கரங்கள், சகாயம் கிடைக்கும் காலம். அதாவது வாய்ப்புகளின் நேரங்கள். சொல்லுங்கள், சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். ஒரு நாள் வரும் அன்னைக்கு ஜெபிக்க முடியாது. ஒரு நாள் வரும் அன்னைக்கு வசனம் படிக்க முடியாது. ஒரு நாள் வரும் அன்னைக்கு வசனம் கேட்க முடியாத நாள் வரும். யோசித்து பாருங்கள். சொல்லுங்கள், எல்லாரும் வசனம் போடுறீங்களா? சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். சத்தமா சொல்லுங்களேன். சகாயம் கிடைக்கும் காலம். கேட்கும் காது, ஓடும் கால்கள், உழைக்கும் கரங்கள், நல்ல சுகம், பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, ஆர்த்ரைட்டிஸ் இல்ல. இன்னும் அவர் தான் தெரியும், அவர் ராபர்ட் அவர் தான் தெரியும் அந்த டெர்மினாலஜி எல்லாம். சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். இப்போ பண்ற ஜெபம் வருங்காலத்தில் உங்களை பாதுகாக்கும். ஆமென். வசனம் படிங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். சத்தமா சொல்லுங்க, பக்தி உள்ளவன் என்ன பாருங்க. தேவை இருக்குதோ இல்லையோ ஜெபம் பண்ணுங்க. தேவை இருக்குதோ இல்லையோ. அன்னைக்கு அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். இன்னைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்னைக்கு அதிகமான தேவை, அதிகமான ஜெபங்கள். இன்றைக்கி தேவைகள் குறைவு, ஜெபங்களும். என் தேவைக்காக ஜெபம் அல்ல, என் தேவனுக்காக ஜெபம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போது உங்கள் வீட்டுக்கே நான் வர்றதே இல்லை, உங்களை பார்க்குறதே இல்லை. ஒரு தேவைக்காக வந்தால் நினைப்பீங்க தெரியுமா? வந்துட்டார் பற்றியா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுங்கள். சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஜெபம் பண்ணுங்க. சுனாமி வரும்போது உங்களை பாதுகாக்கும். ஆமென். சுனாமியினுடைய தமிழாக்கம் தான் ஜலப்பிரவாகம். சுனாமியினுடைய தமிழாக்கம் தான் ஜலப்பிரவாகம். சுனாமி வரும்போது ஜெபிக்க முடியாது, வியாதி வரும்போது ஜெபிக்க முடியாது. இங்கே பிரதர் ராபர்ட் இருக்கிறார். அவருடைய மருத்துவமனையிலே நான் 13 நாள் இருந்தேன். அப்போலோ மருத்துவமனையில் பைபாஸ் சர்ஜரி, 10 அடைப்பு. அவர் தான் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணார். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். எனக்கு என்னுடைய சர்ஜரிக்கு பிறகு என்னுடைய வோக்கல் கார்டு, குரல் வேலை ரொம்ப நொறுங்கி போச்சு. ஒரு 3 மாதம் பேசவே முடியாமல் இருந்தேன். எசேக்கியேல் வசனம் இருக்குது, நீ சில காலம் ஊமையனாக இருப்பாய். லிட்ரலி வாஸ் டம். பேச ஆசை வரும், ஆனால் பேச முடியாது, வெறும் காற்று தான் வரும். 3 மாதம் படுத்த படுக்கை, ஜெபிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. படுத்து பெட் சோர் ஆயிடுச்சு. நான் சொல்ல வந்த கருத்து தெரியுமா? என்னுடைய இளமை காலத்தில் பண்ண ஜெபம் என்னுடைய முதுமை காலத்தில் என்னை தாங்கிற்று. ஐ ஸ்டார்டட் மை ப்ரேயர் லைஃப் அட் தி ஏஜ் ஆஃப் 17. என்னுடைய 17 வயசில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 72 வயசு. முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, உண்மைதான். இன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கு ஜெபம் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ண முடியல. பலவீனங்கள், தொடர் பிரயாணங்கள், கடந்த வாரம் முழுக்க பிரயாணங்கள், அடுத்த வாசத்தில் நாளை இந்த வாரம் முழுக்க பிரயாணங்கள், சீர்காழி, சிதம்பரம், பல கூடுகை. நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, ஜெபிக்க முடியாத நேரங்களில் கூட இப்போ பண்ணுற ஜெபம் உங்களை பாதுகாக்கும். யூ ஆர் இன்வெஸ்டிங் த டைம், யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் த டைம். சொல்லுங்கள், ஜெபத்தில் நான் செலவழிக்கலை, ஜெபத்தை நான் முதலீடு பண்ணுகிறேன். இன்னொரு மாதிரி சொல்லுங்கள். மிகுந்த ஜலப்பிரவாகம் சத்தமா சொல்லுங்க. மிகுந்த ஜலப்பிரவாகம் இட் இஸ் நாட் a guarantee வரும்.
ஜலப்புறம் போஸ்ட் கார்டு போட்டால் வந்தது. ஹலோ, சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு வந்து புரியுதா உங்களுக்கு, ரொம்ப ஆனந்த பூங்கா மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜுராசிக் பார்க் மாதிரி ஆகிடுது. புரிஞ்சா சரிதான் சொல்லுங்கள். இப்போ பண்ணுற ஜபம் முதிர் வயதில் உங்களை பாதுகாக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவை இருக்குதோ இல்லையோ ஜெபம் பண்ணுங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். சும்மா ஜெபம் பண்ணுங்க. எப்படிங்க சொல்லுங்க? தேவைக்காக தேவன் அல்ல, தேவனுக்காகவே தேவன். ஒன்று தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களை கேட்டுங்க. நாம் ஜெபம் பண்ணி எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படியா? இன்னைக்கு காலை எழுந்த உடனே இப்போ முன்னெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம், அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இன்னைக்கு யாரும் அப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஏன்னா ஜெபிக்கிறீங்களா? அன்றுள்ள ஆகாரத்தை இன்றைக்கி தாரும். நம்ம தான் மந்த்லி மொத்தம் ப்ரொவிஷன் வாங்கிடுறோம். இப்போ யாரும் ஜெபம் பண்ணுறதில்ல. நான் ஜெபித்தாலும் என் தேவைகளை, ஜெபிக்காவிட்டாலும் என் தேவைகளை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? ஆஸ் அ பாஸ்டர் பல நேரங்களில் we are so busy. இன்றைக்கி எனக்கு இது 3வது கூட்டம். இது நாளை காலை எனக்கு இன்னொரு கூட்டம். நான் சொல்ல வந்த கருத்து, அப்படி ஜெபிக்க முடியாத நேரங்களில் ஏற்கனவே நான் பண்ணின ஜெபம் அது என்னை தாங்குகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 21ஆம் வசனம். சொல்லுங்க. நான் அவரோடு பழகி. ஜெபம் என்பது தேவைக்காக அல்ல, அவரோடு இருக்கிற உறவுக்காக. திரையிலே போடுவார்கள் பாருங்கள். இன்றைய வாழ்க்கை, இந்த நாளின் மிகப்பெரிய தேவை போடுவீங்களா? த கிரேட்டஸ்ட் நீட் ஆஃப் த அவர். இந்த நாளின் மிகப்பெரிய தேவை பணம் அல்ல, இந்த நாளின் மிகப்பெரிய தேவை பொருளாதாரம் அல்ல, இந்த நாளின் மிகப்பெரிய தேவை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவசியமான தேவை, பெரிய தேவை, முக்கியமான தேவை பணம் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? த கிரேட்டஸ்ட் நீட் இஸ் டு acquaint with God. அதில் போடுவாங்க. சொல்லுங்க, நான் அவரோடு. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஊழியம் முக்கியம் அல்ல, உறவுதான் முக்கியம். இல்லை சொல்லுங்க, ஊழியம் முக்கியம் அல்ல, ஊழியம் செகண்டரி, உறவு த ப்ரையாரிட்டி. இங்கே இசைக்கரை வாசிக்கிறவர்கள், கீபோர்டு வாசிக்கிறவங்க, பாடுறவங்க சொல்கிறேன், தட் இஸ் செகண்டரி. என்ன சொல்லட்டுமா? உறவே இல்லாமல் ஊழியம் செய்யலாம், ஆனால் அங்கீகரிக்கப்படாது. தமிழ் புரிய நினைக்கிறேன். உறவே இல்லாமல் ஊழியம் பண்ணலாம். சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்சு போட்டால் ஏசி ஓடுது, இட்ஸ் மெக்கானிக்கல். ஆனால் தேவன் சொல்லுவார், இதான் ரொம்ப முக்கியம். அக்வைண்டன்ஸ் என்ற வார்த்தை அர்த்தம் என்னவென்றால், தமிழ் மொழிபெயர்ப்பில் கூகுளில் போட்டு பாருங்கள், டு பி யுனைடெட் வித் போட்டு பார்த்தீங்களா? அக்வைண்டன்ஸ் வித். சொல்லுங்கள், நான் அவரோடு, அவர் என்னோடு. இதான் ஜெபம். ஜெபம் என்பது வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல. ஜெபம் என்பது ஒரு பேர் லிஸ்ட்டு அல்ல. ஜெபம் என்பது கவனிங்க, என்னுடைய தேவைகளை சொல்லுவதல்ல. ஒன்று சொல்லட்டுமா? என்னுடைய நாளைய தேவையை அவர் இன்றே அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? மத்தேயு 6:8. நாளை he knows my need in advance. நாளைய தேவை இன்றைக்கே அவர் அறிவார். மத்தேயு 6:8 படிங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை, அந்த ஒரு வசனம் இன்னது ஸ்பெசிஃபிக்காக. ஹலோ, இன்னது அந்த வார்த்தை படித்து பார்த்தீங்களா? இன்னது அந்த வார்த்தை இருக்குதா? அங்கே இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. இருக்குது. முன்னமே எல்லாம் சொல்லுங்க. முன்னமே. சத்தமா. முன்னமே. தேவை எப்போ தெரியும்? தேவை எப்போ தெரியும்? தேவை வரும்போது தான் தெரியும். ஆனால் என்னுடைய இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். நாளைய தேவை இன்றைக்கு அறிஞ்சிருக்கிறார். தேவை வரும்போது தான் நமக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போகிறேன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மை நீட் டுமாரோ. நாளைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. எதாவது இது புரியுது? நாளைக்கு என்ன தேவை? இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே, உங்கள் எல்லா தேவையும் கவனிங்க, எல்லாம் சொல்ல முடியுதா? மனுஷனுக்கு சொன்னதான் புரியும், இவருக்கு சொல்லாமலே புரியும். Man understand the word, but God understand what I feel. தமிழ் புரிய நினைக்கிறேன். Man understand the word what I say, but God understand how I feel. நான் எதை நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன் என்பதை என் யோசனை அறிந்திருக்கிற கர்த்தர். He knows my ups and down. 139ஆம் சங்கீதம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும், அது it is not a sitting and standing. No. சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் இல்லை, என் சறுக்குதலையும் என் உயர்வையும். He knows my ups and down. உட்கார்தெல்லாம் இந்த உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இட் இஸ் நாட் தட் மீனிங்.
என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்க லைஃப் இஸ் நாட் சேம் ஆஸ் வி எக்ஸ்பெக்ட்ஸ். நாம் நினைப்பது போல வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் மேலே ஒரு நாள் கீழே. உண்மையா பொய்யா? ஒரு நாள் மறுரூபம், இன்னொரு நாள் பள்ளத்தாக்கு. ஒரு நாள் அல்லேலூயா ஆமேன், ஒரு நாள் தலையை கீழே தொங்க போட்டுரும். ஒரு நாள் வந்து ஒரே அந்நிய பாஷை தான், அடுத்த நாள் வந்தால் இருக்கிற என் பாஷை எங்கே போச்சுன்னே தெரியல. தட் இஸ் அவர் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. God is always with me in my ups, he always with my down. நான் சொல்ல தமிழ் புரியுது அவங்களுக்கு? மனுஷன் உயர்வில் இருப்பான், ஆனால் தாழ்வில் இருக்க மாட்டான். என் தாழ்விலும் என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு என்ன தேவை தெரியுமா? நான் அவரோடு. வீட்டில் போய் யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை 23 முறை வரும். A word, it comes 23 times. You and me, you and me. You have English Bible? You have English Bible. In English, there is a word, you and me, you and me, you and me. It comes 23 times. அதான் அவருடைய கடைசி ஜெபம். சொல்லுங்க, நானும் அவரும். நானும் அவரும். யாரும் யாரும்? நானும் தேவனும். நானும் என் அத்தானுமா? நானும் என்னை படைத்தவரும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என் பாருங்க, இன்னைக்கு நான் பண்ற ஜெபம் என் வருங்காலத்தில் என்னை பாதுகாக்கும். ஆமென். திரும்ப திரும்ப நல்ல வசதி இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க, இந்த காலம் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a visitor, it comes once in a while. வாய்ப்பு என்பது ஒரு முறை வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பே வராது. இத்தனை இது புரியுது? ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a visitor, it comes once in a while. சரி, உதாரணம் சொல்லட்டுமா? மரியாளும் யோசேப்பும் தன்னுடைய முதற் பேரானவனை அதை பிரசவிக்கிற காலத்தில் சத்திரத்தை தேடி போனாங்க. சத்திரம் என்பதே இலவசமானது. நம்ம கேட்குறோம்ல, இது என்ன சத்திரமாக சாவடியான்னு? சத்திரம் என்று இலவசம். அவன் ஆளை பார்த்தான், அந்த யோசேப்பையும் மரியாதையும் பார்த்தான். கவனிங்க, பிச்சைக்காரனுக்கு பேர் இருக்குதா? விபச்சாரிக்கு பேர் இருக்குது, ஆனால் சத்திரக்காரனுக்கு பேரே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? he became an unknown person. நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் சாப்பிட்டா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா கொடுத்துருவோம் அந்த பிள்ளைகிட்ட. உங்களுக்கு தெரியுமா, சத்திரக்காரன் தெரியுமா? அவன் தோற்றத்தை பார்த்தான். அவன் சத்திரத்தில் பிறப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை பரலோகம் உண்டு பண்ணிற்று. கவனிக்கிறீங்களா? தூதர்கள் காத்திருந்தார்கள், நியாயசாஸ்திரி காத்திருந்தார்கள், வேதபாரர்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரல. ஆனால் சத்திரக்காரனுக்கு வாய்ப்பு வந்தது. அன்னைக்கு மட்டும் வாய்ப்பு. அவன் இயேசுவுக்கு இடம் தந்திருப்பானால் சத்திரக்காரனா அல்ல, சத்திரத்துக்கு சொந்தக்காரனாக மாறி இருப்பான். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு சாஸ்திரி அந்த ஞானிகள் கொண்டு வந்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு தங்கத்தை விட 13 மடங்கு விலையேற பெற்றது. எத்தனை இது புரியுது? தங்கத்தை விட 13, அதாவது பொன், வெள்ளி, வெள்ளை போலம், துபவர்க்கம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யோசித்து பாருங்கள். அந்த ஆள் இடம் கொடுத்துருந்தான்னா கொஞ்சம் வெள்ளி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளை போலம் கொடுத்துருப்பாங்க, தூபவர்க்கம் கொடுத்துருப்பாங்க. எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதாவது தங்கத்தை விட 13 மடங்கு விலை பெற்றது அந்த வெள்ளை போலம். இயேசுக்கும் சரீரத்தில் நிற்க வைத்தானே வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $32,000. என்னங்க? இயேசுக்கு சரீரத்தில் நிற்க வச்சு வெள்ளை போலத்தின் மதிப்பு அன்னைக்கே 32,000 into 90. ஐயா தான் கணக்கு போட்டு பார்க்கணும். 32,000 into 90 யோசித்து பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த சத்திரக்காரன் அன்னைக்கு தன் வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தான். ஆனால் அவன் யாராக மாறி இருப்பான்? ஒரு பெரிய பணக்காரன் மாறி இருப்பான், சத்திர சொந்தக்காரனை மாறி இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க அவன் பேர் பைபிளில் இருந்திருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் பேர் பைபிளில் வரணும், என் பேர் பைபிளில் வரணும். இந்த பைபிளில் இன்னும் முற்று பெற ஒரே புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் தான். மற்ற எல்லா புஸ்தகம் ஆமேன். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் புஸ்தகம் தான் நிகழ்கால தொடர்நிலை. போதர் சொல்லியிருப்பார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் எப்படி முடியும் தெரியுமா? இட் இஸ் நாட் எண்ட், இட் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். வசனம் படிக்கிறீங்களா? நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். படிங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். நிகழ்காலமா வருங்காலமா? நிகழ்கால தொடர்நிலையா? நிகழ்கால தொடர்நிலை. சூப்பர். நீங்கள் டீச்சரா?
தமிழ் பண்டிதர். சூப்பர், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நிகழ்கால தொடர்நிலை சத்தமாக சொல்லுங்க. ஆமென். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சீயோனை குறித்துன்னு போட்டிருக்கோம். என்னை குறித்து என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்படும். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 87ஆம் சங்கீதம் என் மரணத்துக்கு பிறகு என்னை பற்றி சொல்லப்படும். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும். உங்க சாரி எல்லாம் உங்க பேரை போட்டுக்கலாமே. ஸ்டீஃபனே, உன்னை குறித்து சொல்லப்படும். ஆமென். ஆமேன். ஆமென். ஹலோ, என் மனைவி சொல்றாங்க, என் பிள்ளை சொல்றதோ இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லணும். இன்னான் இன்னான் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். ஆமென். நம்புறீங்களா? சீயோனை குறித்து, உங்க பேரை பற்றி உங்க பேரை சொல்லணும். சாலமியை குறித்து. போதும், ரைட். கடந்த முன்னைக்கு தான் படிச்சுக்க அந்த பேரை. ஸோ என்னை குறித்து சொல்லப்படும். ஆமென். இப்போ சாமுவேல் ராஜை குறித்து சொல்லப்படும். நம்புறீங்களா? என்னட்டு பார்க்குறீங்க? யோசித்து பாருங்க. வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். தமிழே புரியல. வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அந்த காலத்திற்காகத்தான் இந்த காலம். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மரித்தேன், அது ஆடு மாடு கூட செய்து. சொல்லுங்க, சொல்லப்படும். சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லப்படும். சொல்லுங்க, என்னை பற்றி இந்த சபையிலே சொல்லப்படும். இந்த சபையிலே சொல்லப்படும். ஆமென். ஆமென். ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டணும், வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டணும், இல்லை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகினா கூட சொல்லப்படும். ஆமென். இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, அக்வைண்டன்ஸ் வித் காட். சொல்லுங்க, நான் அவரோடு பழகி. முதலாவது ஒருத்தரோட பழகணும்னா கவனிங்க, ஜெபம் என்பது ஒன்றுமே இல்லை, பழக்கம்தான். ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறார் மிஸ்டர் ராபர்ட் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கணுன்னா அவரை புகழ்ந்தா போதும். அவர் 10 ரூபா கூட நினச்சிட்டு இருப்பார். அவரை புகழ்ந்தா உங்களை மாதிரி அசைந்தால் நீங்களே ஒரு பெரிய நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 100 ரூபாய் பேக்கெட்டுக்குள்ளே வந்துடும். அது பேக்கெட்டு நிரப்பான மனசை நிரப்பாது. ஆனால் அவரோடு பழகிட்டீங்கன்னா பேக்கெட்டும் நிரம்பும், மனசும் நிரம்பும். ஆமென். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். சொல்லுங்க, தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். God will supply only my need, not my greed. ஆமென். தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஆமென். தேவன் தெரிஞ்சா நீ எல்லாமே மன்னிக்கணும். நீ எல்லாமே இஎம்ஐ தான். புரியல? பரலோகம் போகிறது இப்படி தான், அது கூட இஎம்ஐ தான். அட் எ டைம் கிடையாது. என்ன எப்படி பார்க்குறீங்க? ரேப்சர் கிடையாது, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதுக்குள்ளே கடங்கார நம்ம சட்டை பிடிச்சி இழுத்துருவான். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அன்பை தவிர ஒன்றில் ஒருவர் கடன் படாதிருங்கள். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். சாமுவேல் ராஜ் கூட அப்படி தான் இருந்தார். 55 ஆண்டு ஊழியம் பண்ணுறேன், இதுவரையும் நான் ஒரு பைசாவோட யார்ட்டையும் கடன் வாங்கினதே இல்லை. தேவைகளும் சொன்னதும் இல்லை. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், ஐ நெவர் ரிவீல் மை நீட்ஸ். அது அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? என் தேவைகளை என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, சமாதானம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, நன்மை. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்மை. சத்தமா நன்மை. நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், அதாவது மேனிஃபோல்ட் ரிசல்ட். தமிழில் போடுவாங்க. நம்பர் 3 போடு தம்பி. நம்பர் 3 சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா. எல்லாம் சொல்லுங்க, நன்மைகள் தேடி வரும். 3 நன்மை இருக்குது உலகத்தில். உலகம் தரும் நன்மை, உழைப்பு தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை. சொல்லுங்க, உலகம் தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை. புரியுதா? அப்பா அம்மால, மாமனார் மாமியாரால் சில பேர் நன்மை இருக்குது, சில பேர் நன்மையே இல்லை. அது அடுத்த விஷயம். அது அவங்க அந்த வழி புரியவே மாட்டேன்தில்ல. உறவுகள் தரும் நன்மை. 3 உழைப்பு தரும் நன்மை. உலகம், உறவு, உழைப்பு. 3ம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும். தேவன் தரும் நன்மை வாழ்க்கையின் முழுமையை சந்திக்கும். சொல்லுங்க, 3ம். எது 3ம்? உலகம், உழைப்பு, உறவு. புரியுதா உங்களுக்கு? தமிழ் புரியுதா? நான் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட 15 வருஷம் பேசாமல் இருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐம் காலேஜ் ட்ராப் அவுட்டு. நான் ஃபீஸ் கட்ட முடியாது, ட்ராப் அவுட் ஆகிட்டேன். கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, என்ன சொன்னார் தெரியுமா? ஏசுநாதர் கும்பர் ஏசுநாதரே தருவாருன்ட்டார். அவர் கொடுத்தாரு, கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாரு. அதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சு போச்சு, புரியவே இல்லை. ஆர்டர் கொடுத்தாரு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாரு. அதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல வந்த கருத்து, உலகம் தரும் நன்மைகளும், உழைப்பு தரும் நன்மைகளும், உறவுகள் தரும் நன்மைகளும்
கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. ஆமென். சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா, அவரோடு பழகினார். இன் இங்கிலீஷ் சொல்லுங்க, எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மை, சொல்லி முடியாத நன்மைகள், சொல்லி முடியாத நன்மை, நிரந்தரமானது, நிரந்தரமானது, நித்தியமானது, நித்தியமானது, உயரமானது, உயரமானது, உன்னதமானது. உன்னதமானது. சொல்லுங்க, கிரேட் பிளஸிங், great blessing, கிராண்ட் பிளஸிங், grand blessing, glorious blessing, glorious good blessing. good blessing. சொல்லுங்க, மேலானது, மேலானது, உயரமானது, உயரமானது, உன்னதமானது, உன்னதமானது, நிறைவானது. நிறைவானது. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா அவரோடு பழகினால் நம்பர் 1 என்ன வரும்? சமாதானம் வரும். சத்தமா. சமாதானம் உலகம் வரும். தர முடியாது, ஆமென். பணம் தர முடியாது, ஆமென். மனைவி தர முடியாது, ஆமென். வேலை தர முடியாது, ஆமென். இந்த உலகத்துல யாருமே தர முடியாது. ஆமென். சொல்ல போனால் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆமென். நான் வார்த்தை போட்டிருக்கிறேன், பிளைன் வேன்னு போட்டு நம்பர் 2 போட்டு பிளைன் வே, வெரி ஈஸி, ஒன்றும் பண்ண வேண்டாம். சில பேர் ஜபம் நினைக்கிறாங்க தெரியுமா, ஒரு பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, இந்த மளிகை கடைக்கிட்ட போகிற மாதிரி. ஒன்று கேட்கட்டுமா? அடிக்கடி ஜபத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? தாரும், தாரும், தாரும். இதையே சொன்னீங்கன்னா அவன் நினைப்பார், நீங்கள் முட்டி போடாமல் சொல்லுவார், கொள்ளடிக்கிறவன் வந்திருக்கிறான். இதையே நாங்கள் வீட்டில் ராபர்ட் வீட்டில் போய் டெய்லி நானோ ஸ்டீஃபனோ டெய்லி போயிட்டு இதே கோரஸ் பாடினா, அடுத்த நாள் ராபர்ட் உள்ளே இருந்தே சொல்லுவார், தொலைத்தொடர்பு வெளியே இருக்கிறார், தொலைத்தொடர்புக்கு அப்பால் இருக்கிறார். என்ன வார்த்தை? தாரும். தாரும் என்னும் ஜபம் அல்லங்க, அவரோடு இருக்கிற உறவு தான் ஜபம். ஆமென். சொல்லுங்க, அவரோடு இருக்கிற உறவு தான் ஜபம். திருப்பி ஸ்டாப் ஆஸ்கிங், கிவ். தாரும் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அவர் தரார். ஆமென். சுகம் தருகிறார், வாழ்வு தருகிறார், ஜீவன் தருகிறார், ஆரோக்கியம் தருகிறார். நான் நடக்க, நான் வாழ, நான் நிற்க, அசைய எனக்கு பலன் தருகிறார். ஆமென். சொல்லுங்க, ஐ எம் எக்ஸிஸ்டிங் பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவரால் தான். பல நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே இன்னைக்கு அது தேவை, இது தேவை, நெவர். ஆனால் என் தேவையை என்னை விட நன்கு அறிந்தவர் கர்த்தர். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்பர் 3 22ஆம் வசனம். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை. அவரோடு பேசிட்டீங்க, அவரோடு பழகிட்டாலே he will teach the Bible. ஆமென். தமிழ் என்ன போட்டு? தமிழ்ல வேத பிரமாணம். சத்தமா. வேத பிரமாணம். அவர் வாயிலிருந்து வார்த்தை படிக்கல. அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணம். போதும். அவரோடு நான் பேசுகிறேன், அவரோட நான் பேசுகிறேன். அவர் என்னோட என்ன பேசுகிறார் தெரியுமா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பிரமாணங்கள், பிரமாணங்கள், வார்த்தைகள். ரெண்டு வார்த்தை பாருங்க. You see the word in the Bible. சொல்லுங்க, பிரமாணம். பிரமாணம். தம்பி வசனம் போடுறீங்களா? It teach the law. பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார், கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். தமிழ் கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும் அந்த வசனத்தை. இட் நெவர் ரீட் வெரி ஆஃப்டன். அடிக்கடி படிக்கிற வசனம் இல்லை. ஒன்ஸ் அகைன் தமிழ் யாரா படிக்கிற வார்த்தையை? அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை. கொஞ்சம் நிறுத்தி. நான் அவரோடு பேசுகிறேன், இமீடியட்லி ரெஸ்பாண்ட். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணம். எனக்கு கவனிங்க, எனக்கு பதில் முக்கியமா, அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் முக்கியமா? பாடம் முக்கியம். வாட் யூ லைக், யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் யுவர் நீட் ஆர் த வேர்ட்? தமிழ் என்ன போடுறது? வேத பிரமாணம். வேத பிரமாணம். ஹலோ, அது காலேஜ் போகணும், ஃபீஸ் கட்டணும், அப்ளை பண்ணணும், ஐயா மாதிரி எம்டிலாம் படிக்கணும், இப்படி 5 வருஷம் போகணும், மனையை விட்டுட்டு போகணும், இதெல்லாம் தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துலேயே ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஆமென். நம்புறீங்களாமா? எஸ். ஐ நெவர் பீன் அ பைபிள் ஸ்கூல் ஆல் மை லைஃப். ஆசை இருந்துச்சு, நம்ம வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கிட்ட உட்கார்ந்துட்டாலே, அவரோட பழகிட்டாலே, தமிழ் சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து பிறக்கிற வேத பிரமாணம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து, கவனிங்க, அவர் பேசினார்னாலே இட் வில் சப்ளை ஆல் மை டோட்டல் நீட். இப்படி சொல்ல விரும்புகிறேன், a total solution for my total problem. ஆமென். சொல்லுங்க, முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு. முழுமையான தீர்வு. புரியுதா உங்களுக்கு? இப்போ மருத்துவர் இப்போலாம் எப்படி தெரியுமா? காதுக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், அப்புறம் சுகருக்கு ஒருத்தர், ஆற்றுக்கு ஒருத்தர், எல்லாத்துக்கும் ஒருத்தர். ஆனால் விட்டு போனீங்கன்னா எல்லாம் அவரே பார்த்துப்பேன். ஆமென். a total solution for a total life. ஆமென். இவர்கிட்ட போனால் எலும்புக்கும் சதைக்கும், அவர்கிட்ட போனால் எலும்புக்கும் சதைக்கும் மனசுக்கும் அவர் மருந்து கொடுப்பார். சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து, சத்தமா, அவர் வாய் நின்று பிறந்த. சொல்லட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களே? ஈவன் பாஸ்டர்ஸ் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ்.
இப்போ நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க எங்களை வந்து. என்ன தொந்தரவு பண்ணுறீங்க? பாஸ்டர் எப்படி ஆகிலும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அந்த பொண்ணை. இப்போ நாங்கள் பண்ணலாம், இன்னொரு பாஸ்டர் பண்ண போகிறாரு. புரியவே இல்லை. அதுக்கு நாங்களே பண்ணிட்டு போயிடுவோம். புரியவே மாட்டேந்தில்ல. எங்களை கட்டாயப்படுத்துறீங்க, வேறு வழியே. இது நைஸ் ஜாப் பட் நேஸ்டி ஜாப். என்னப்பா ஸ்டீவன்? நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. என்னங்கடி பார்க்குறீங்க? ஒத்துக்கிறீங்களா? நல்ல வேலை ஆனால் சொல்லுங்கள், அவரோடு பழகிட்டீங்கன்னா he will teach you. சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக. அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணங்களையும் சொல்லுவாராம், வார்த்தைகளையும் சொல்லுவாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, when the Lord teach you, you can be great scholar. ஹலோ, அவர் கற்றுக் கொடுத்தா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? ஸ்காலர் ஆயிடும். சத்தமாக சொல்லுங்க. ஸ்காலர். இப்போ சாமுவேல் ராஜ் கற்றுக் கொடுத்தே ஸ்காலராக இருக்க முடியும்னா, கர்த்தர் கற்றுக் கொடுத்தா அதை விட ஸ்காலராக இருக்க முடியும். ஆமென். வெரி சிம்பிள். பாயிண்ட் நம்பர் டூ. வெரி சிம்பிள். வசனம் போடாதீங்க. பாயிண்ட் 2 சொல்லுங்க. ரொம்ப எளிமையான வழி. ஒன்றுமே இல்லை. இருக்கிற இடத்துலையே அவரோட சும்மா எவ்வளோ அழகான பாட்டெல்லாம் பாடிருக்காருல்ல ஃபாதர், எவ்வளோ பாட்டு பாடிருக்காரு. சும்மா அவரோட பழகுங்க, சும்மா அவரோட பேசுங்க, சும்மா அவருக்கு சொல்லுங்கள். எத்தனையோ பாட்டு. நீ நல்லவரே, நீர் வல்லவரே. பழகிட்டீங்கன்னா நம்பர் த்ரீ போட்டு தம்பி. 3 அதில் 1 போட்டிருக்கேன். ரினிவல் ஆஃப் த நேச்சர். சொல்லுங்கள், அவரோட பழகிட்டீங்கனாலே, சத்தமாக சொல்லுங்கள், அவரோடு பழகி சுபாவங்கள் மாறிடும். மாறினவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லணும். ஆமென். ஒன்றும் இல்லைங்க. when you are acquainted with him, all your natural will be renewed. தமிழில் படிக்கிறேன் கேளுங்க. 22ஆம் வசனம். 22 சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. 23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா, everything will be changed. எல்லாம் மாறிவிடும். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் தமிழ் இந்த பாயிண்ட் மட்டும் போடுமா. ரினியூவல் ஆஃப் த நேச்சர். என்னுடைய வாழ்க்கையே மாறிடும். எண்ணங்கள் மாறிடும், சுபாவங்கள் மாறிடும், ஆசை மாறிடும், பாதைகள் மாறும், பயணங்கள் மாறும். ஆமென். என்னை கவனிங்க எல்லாரும். ரட்சிப்பு என்பது இடமாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது சபை மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது பெயர் மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், பாதையின் மாற்றம், என் பயணங்களின் மாற்றம். இட் இஸ் a right about turn. என்ன சொல்லுங்க? You know the meaning right about turn? It is off turn. This is right about turn. எந்த திசையில் போய் கொண்டிருந்தேனோ அதுக்கு எதிர் திசையிலே போவது. சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, அவரோடு பழகி ஆளே மாறிடுவீங்க. சுபாவமே மாறிடும். அவளா இவள், அவள்தான் இவள். ஆமென். அவனா இவன், அவன்தான் இவன். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. முன்ன காஞ்ச பாவியா இருந்தோம், இப்போ நனைஞ்ச பாவியா இருக்கிறோம். அவ்வளோதான். முன்ன காஞ்ச பாவி, இப்போ நனைஞ்ச பாவி. நான் பைபிள் ஸ்கூலில் வாத்தியாரா 16 வருஷம் இருந்தேன். ஒருத்தனை கேட்டேன். இன்டர்வியூ நான் தான் பண்ணுவேன். நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது. நான் வெளிப்படுத்தல் கிளாஸ் எடுத்தேன். ஹலோ, வெளிப்படுத்தல் கிளாஸ் எடுத்தேன். 7 சபையில் எழுதுகிறான்னே. அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், மாரநாதா, 7 சபை எழுதி வச்சுக்கிறாங்க. 16 வருஷம் வெளிப்படுத்தல் வாத்தியாராக இருந்தேன். சபை பேர் எழுதுகிறான்னா என்ன சொல்கிறான்? அசம்பிளிஸ் ஆஃப் காட்ன்றான், மாரநாதான்றான், சர்ச் ஆஃப் காட்ன்றான், ஐபிசின்றான், 7 சபை. இவன்லாம் வருங்காலத்தில் பாஸ்டராக இருக்க போகிறான். அவனை கேட்டேன், நீ எப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன்னு. அந்த பாஸ்டர் தலைமையில் கை வச்சா ரட்சிக்கப்பட்டேன்றான். அதனால தான் இப்போ அவன் தலைமையில் கை வைக்கிறான். புரியவே. ரட்சிப்பு என்பது யாரும் தலைமையில் கை வைக்கிறதுனால இல்லை. சொல்லுங்கள், எண்ணங்கள் மாற்றம். சொல்லுங்கள், நேச்சர், சுபாவங்கள் மாறுது. கரங்களை உயர்த்தி ஆமென் சத்தமாக சொல்லுங்கள். மன்னிக்கணும், 10 வருஷமாக சபைக்கு வரீங்க, இன்னும் சுபாவமே மாறலையே. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் எ ஸ்பிரிச்சுவல் தெர்மாமீட்டர். அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, என் சுபாவங்கள் தான் அளவுகோல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் அகைன்ஸ்ட் இட்? நோ. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, என்னுடைய சுபாவங்கள் அளவுகோல். அன்பான வார்த்தை, கனிவான வார்த்தை, இரக்கமான வார்த்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் God records everything what I preach, what I speak. 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தமிழ் பைபிளில் தொகையிடுவார். ஆங்கில வேதத்தில் God records everything. Psalm 87 verse 6. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது தொகையிடுவார் மட்டும் படிங்க. தொகையிடுவார். நான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். தொகை சொல்லுங்க. தமிழ் பைபிளில் தொகையிடுவார். God records everything what you speak.
how you speak, where you speak. யாரை பற்றி என்ன பேசுகிறீங்கன்னு கூட ரெக்கார்ட் பண்ணுவார். ஆமென். யாரை பற்றி என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறீங்க, how you speak. திரும்ப சொல்கிறேன், அந்நிய பாஷை ரொம்ப நேரம் பேசலாம், முதல்ல தமிழ் பாஷை ஒழுங்காக பேசுங்க. ஆமென். சொல்லுங்கள், சொல்லுங்கள். அவரோட பழகிட்டீங்கன்னா அவரோட பழகிட்டா சுபாவங்கள் எல்லாமே மாறிடும். சுபாவங்கள் எல்லாமே மாறும். சத்தமா சொல்லுங்க. அவரோட பழகிட்டா சுபாவங்கள் எல்லாமே மாறும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கட்டப்படும். சொல்லுங்க. வாழ்க்கை கட்டப்படும். குடும்பம் கட்டப்படும். உத்தியோகம் கட்டப்படும். வியாபாரம் கட்டப்படும். இழந்து போன ஜெப வாழ்க்கை கட்டப்படும். கிருபை கட்டப்படும். What all you lost, you will restore everything. ஆமென். சொல்லுங்க. எல்லாம் கட்டப்படும். What I lost, even I will restore my health. I will restore my wealth. I restore my anointing. ஆமென். சொல்லுங்க. என் ஆரோக்கியம் கட்டப்படும். என் பொருளாதாரம் கட்டப்படும். என் அபிஷேகம் கட்டப்படும். இழந்து போன கிருபைகள் கட்டப்படும். இழந்து போன ஜெப வாழ்க்கை கட்டப்படும். இழந்து போன தரிசனங்கள் கட்டப்படும். Restore. சத்தமா சொல்லுங்க. You know the meaning of the word restore? அதாவது restore, bring in the same place where it was. நான் யாராக இருந்தேனோ அவராகவே என்னை மாற்றுவார். ஆமென். சாரி, தப்பா சொல்லிட்டேன். நான் யாராக இருக்க வேண்டும் தேவன் விரும்பினார், அவராக என்னை மாற்றுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. What God planned, I will be. What God planned, சத்தமா சொல்லுங்க. What God planned, I will be like that. சொல்லுங்க. I am like that. I will be like that. தேவன் யாரா இருக்க விரும்பினாரோ அவராகவே இருப்பேன். யாரா இருக்க விரும்பினாரோ அவராகவே நான் மாறுவேன். சொல்லுங்க. அவராகவே இருப்பேன். அவராகவே மாறுவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த 21 நாள்ல வீடு வேண்டாம், பங்களா வேண்டாம், காரு வேணாம், இது வந்தா போதும். ஆமென். சொல்லுங்க. கட்டப்படும். My business. சொல்லுங்க. My family. My finance. My fellowship. My fame. Everything will be restored. சொல்லுங்க. My family will be restored. My finance will be restored. My friendship will be restored. My fellowship with God will be restored. Amen. Even the fame that I lost, இழந்து போன என் பேர் கூட திரும்பி வந்துரும். Amen. ஆமென். பேர் ரிப்பேர் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? பேர் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன அப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்க. ஈவன் ஐ ரெஸ்டோர் மை ஃபேம். ஃபாதர் அழகாக பண்ணார். உன் நேம் பேசப்படும், உன் ஃபேம் நிலைத்திருக்கும், நேம் பேசப்படும். என்ன பாஸ்டர் ரெண்டுமே மறந்துட்டீங்க? சொல்லுங்க. நேம் அண்ட் ஃபேம் will be restored. சொல்லுங்க. கட்டப்படும். இந்த 23 படிங்க. அக்கிரமம் என்ன ஆயிடுமா? உன் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அக்கிரமத்தை என்ன பாருங்க. அவரோடு பழக அதுவே சொல்லும், இந்த ஆள் எனக்கு லாய்க்கு இல்லை. தேவனே யாரெல்லாம் நமக்கு பிரியம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் தூரமாக்கிடுங்க. சத்தமா சொல்லுங்க. இதை தூரமாக்கிடுங்க. எல்லாத்தையும் தூரமாக்கிடும். சத்தமா இதை தூரமாக்கிடுங்க. ரிமோட்டை தூரமாக்கிடுங்க. மொபைலை தூரமாக்கிடுங்க. சபையை கிட்ட ஆக்கிடுங்க. புரியவே மாட்டேங்குதுல்ல? இது தூரமா இருந்தால் அவர் கிட்ட இருப்பாரு, அவர் கிட்ட இருந்தால் தூரமா இருக்கும். இதான் இது புரியுது? சத்தமாக சொல்ல. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். மொபைலை என்னை ஆளுகிறதா, நான் மொபைலை ஆளுகிறேனா? மொபைல் என்னை ஆளுகிறதா, நான் மொபைலை ஆளுகிறேனா? பாப்பா உனக்கு தான். மொபைல் உன்னை ஆளுகிறதா, நீ மொபைலை ஆளுகிறாயா? அப்படியா? No. How much time they are spending with the mobile? Is you are controlled by mobile or mobile is controlling you? இப்போ தான் தமிழே புரியுது போல. டூ லேட். சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். நம்பர் 2 கொஞ்சம் மாறி வருது. சொல்லுங்க. கிரேட் ரிச்சஸ். 24ஆம் வசனம். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். வசனம் புரியுதா உங்களுக்கு? ஹலோ. சம்பாதிப்பீர் அல்ல, சேர்த்து வைப்பீர். எல்லாம் சொல்லுங்க. சம்பாதிப்பீர் அல்ல, சேர்த்து வைப்பீர். என்ன பாருங்க எல்லாரும். சம்பாதிக்கிறது போய் பேசணும். எஸ் ஆர் நோ? சம்பாதிப்பு டு earn, you have to speak lie. இப்படி சொல்லுங்க எல்லாரும். I have not earned but I receive. எல்லாம் கை நீட்டி சொல்லுங்களேன். சொல்லுங்க. சேர்த்து வைப்பீர் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? He gives that I receive. அவர் தருகிறார், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். Understand? Amen. I have not earned
பட் ரிசீவ். இன்னொரு முறை படிங்க வசனத்தை. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். ஹலோ, ஐ ஹவ் நாட் ஏர்ன், நான் சம்பாதிக்கலை, அதுக்காக உழைக்கலை, ஆனால் நான் சம்பாதிக்காத ஒன்று எனக்காக அவர் சேர்த்து வைக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்ல? இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஒன்றுமே பண்ணலை, உங்கள் பிள்ளைகள் ஒன்றுமே பண்ணல, நீங்களும் மனைவி என்ன பண்ணீங்க? பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறோம். சத்தமாக சேர்த்து வைக்கிறோம். யாருடைய உழைப்பு? உங்கள் உழைப்பு, உங்கள் மனைவி உழைப்போம். நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமாக சொல்லுங்கள். இந்த ஊழியத்தை நான் சம்பாதிக்கலை, இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். சேர்த்து வை சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை போட்டிருக்குது, சொல்லுங்கள். சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பேன். சத்தமாக சொல்லுங்கள். சேர்த்து வைப்பேன். நம்பர் 3, அன்ஃபெயிலிங் ஜாய். சத்தமாக சொல்லுங்கள். அன்ஃபெயிலிங் ஜாய். 25ஆம் வசனம். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெளியுமாய் இருப்பார். தமிழ் புரியுதுன்னு தெரியல என்ன பாருங்க. 1000 இருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் தேர், பட் அவர் தான் எனக்கு எல்லாமே. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். சத்தமா. ஆமென். வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், 100 சவர நகை இருக்கலாம், அவர் தாமே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவர் தாமே. அவர் தாமே. I have a position, I have a possession, I have everything, but he is all in my life. ஆமென். அவர் தான் எல்லாம் எனக்கு. அவர்தான் எல்லாம். சத்தமா சொல்லுங்க. அவர்தான் எல்லாம். அவர் தான் எல்லாமே. அவர்தான் பழைய எல்லாம். பாட்டு எல்லாமே இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அது பாட்டு தான் உடனே அப்படி இல்லை. சொல்லுங்க. அவர்தாமே. அவர்தாமே. சொல்லுங்க. அவர்தாமே. அவர்தாமே. என் ஆஸ்தி அவர்தான், என்னுடைய அறிவு அவர்தான், என்னுடைய புகழ் அவர்தான், எல்லாமே அவர்தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். 26 அன்ஃபெயிலிங் ஜாய். நம்பர் 3. அப்பொழுது அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சி. ஆமென். என்ன பாருங்க எல்லாரும். பணம் தராத, உறவுகள் தராத, உலகம் தராத, உழைப்பு தராத ஒன்றை கர்த்தர் தருகிறார். ஆமென். சொல்லுங்க. மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க. மனமகிழ்ச்சி. இன் இங்கிலீஷ் பாக்குறீங்களா? என்ன ஜாய் அது? அன்ஃபெயிலிங். என்ன ஜாய்? அன்ஃபெயிலிங். மத்த எல்லாமே என்னது? ஃபெயிலிங். ஃபெயிலிங் ஜாய். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தம்பி டைப் பண்ண வரன்னு தெரியல. ஹாப்பினஸ் த வேர்ட் கேம் ஃப்ரம் ஹாப்பனிங்ஸ். ஹாப்பனிங்ஸ் மாறும்போது ஹாப்பினஸ் மாறிடுது. உண்மையா இல்லையா? ஃபர்ஸ்ட் வீக் இஸ் அ கோல்டன் வீக், செகண்ட் வீக் சில்வர் வீக், தேர்ட் வீக் இஸ் அ காப்பர் வீக், ஃபோர்த் வீக் இஸ் அ பாப்பர் வீக். மகிழ்ச்சியாக பாருங்க. சந்தோஷமாக இருப்பதற்கு காசு தேவை, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க காசே தேவையில்லை. அவர் ஒரு பாட்டு பாடி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் ஒரே ஒரு சரணம், ஒரு பாட்டு பாடி, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அன்ஃபெயிலிங் ஜாய். என்ன மகிழ்ச்சி? எல்லையில்லாத மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி, முடிவில்லாத மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லையில்லாத. போல்ட்னஸ் ஆஃப் ஆக்சஸ். நம்பர் 4 சொல்லுங்க. போல்ட்னஸ் ஆஃப் ஆக்சஸ். தேவனுக்கு நேராக என்ன பண்ணலாம்? தேவனுக்கு நேராக. 26ஆம் வசனம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து அடுத்த வார்த்தை. தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. நல்லா சொல்லுங்க. போல்ட்னஸ். சத்தமா சொல்லுங்க. போல்ட்னஸ். டு ஆக்சஸ். அவரோடு கூட. அவரோடு கூட. வேகம் முடிக்கிறேன். அடுத்து சொல்லுங்க. அடுத்த ஒரு வார்த்தை. 5ஆம் வசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. கரங்களை போய் சொல்லுங்க. ஆன்சர் பிரேயர். ஆன்சர் பிரேயர். சத்தமா சொல்லுங்களேன். ஆன்சர் பிரேயர். எதுக்கு பிறகு? எதுக்கு பிறகு? அவரோடு பழகுன பிறகு. பழக்கம் முதல்லையா ஜெபம் முதல்லையா? பழக்கம் முதல். சத்தமா. பழக்கம் முதல். இன் இங்கிலீஷ் டு பி அக்வைண்டட் வித் ஹிம். அவரோட பழகிடுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இருக்கிற இங்கே வீடியோ பண்ணுறவங்க, ஆடியோ பண்ணுறவங்க, ஊழியம் முக்கியம் அல்ல, உறவுகளே முக்கியம். புரியுதா உங்களுக்கு? உறவுகள் இல்லாமல் ஊழியம் செய்யலாம். எனவே இது புரியுது. உறவுகளை இல்லாமல் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை விரும்பல, உறவு தான் விரும்புகிறேன். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. ஆன்சர் பிரேயர். அடுத்து கனி உள்ள வாழ்க்கை. 6 தம்ப 6 போடுமா? 6 பாயிண்ட் நம்பர் 6 தமிழில் 27. நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவி. சத்தமாக சொல்லுங்க. உம்முடைய பொருத்தனைகளை புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பாருங்க, இவர் ஒன்று ஜெபிக்கிறார், ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார், அந்த காரியம் நிறைவேறுது. நிறைவேறின பிறகு என்ன பண்ணுறார்? இப்போ பொருத்தனை செலுத்து. இப்படி சொல்ல போகிறேன். கனி உள்ள ஒரு வாழ்க்கை.
சத்தமாக சொல்லுங்க. கனிவுள்ள வாழ்க்கை. இதுக்கு பிறகு ஜெபம் பழக்கத்துக்கு பிறகு பொருத்தனை கனி இல்லையா? ஹலோ, வாட் ஐ கமிட்டட் டு காட் இட் இஸ் a fruitful of the outcome what I receive. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அது திருப்பி தரேன். எல்லாம் கையில் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டதை திருப்பி தருவேன். திரும்ப தருவேன். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கை. பாயிண்ட் 7 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. சாட்சியான வாழ்க்கை, உயிருள்ள வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை. அடுத்து குறித்து சொல்ல போறேன். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல படிங்க. வாக்கிங் இன் தி லைட். வாக்கிங் இன் தி லைட். சொல்லுங்க. என் பாதையெல்லாம் வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கனாலே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நோ மோர் அமாவாசை. ஆமென். நோ மோர் ஆமென். ஆமென். ஆல்வேஸ் பௌர்ணமி. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க. அவருடைய பாதையில் என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும். சத்தமா சத்தமா வெளிச்சம் பிரகாசிக்கும். அது வரும்போது இருள் இருக்கிறேன்னு தெரியாம போயிடும். ஆமென். இருள் வரும், ஆனால் வெளிச்சத்தை பார்த்த உடனே இட் டிஸப்பியர். ஆமென். சொல்லுங்க. பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். பட் when the light comes everything will run away. ஆமென். சொல்லுங்க. பாதையிலே வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் பிரகாசிக்கும். அடுத்த ஒரு வார்த்தை 8வது குறிப்பு 8 போடு தம்பி. 8 27 29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள். மனுஷரால் ஒடுக்கப்படும் போது, ஹலோ, when you are knocked down by the people the Lord will lift you up. என்ன சொல்லுங்க? மனுஷரால் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். தெரியல பாருங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் உருவாக்கிடுவார். ஆமென். தமிழ் புரியுதா அது? சொல்லுங்க. மனுஷரால் ஒடுக்கப்படும் போது ஒடுக்குறாங்க இல்லையா? வார்த்தைகளாலே, செய்கைகளாலே, கிரியைகளாலே, பேச்சினாலே, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பீப்புள் ஆர் ஸ்குவீசிங். அப்படி வரும்போது அவரோட பழகுங்க, அடுத்த உதவி செய்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்துடுவார். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. தேவனே அந்த கிருபையை தாங்க. எபிலிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனுஷனை என்ன மாற்றுங்க. நான் சொல்ல விளக்கங்கள் புரியுதா உங்களுக்கு? அவரோடு பழகிட்டேனாலே God will give the potential to help others. ஆமென். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அடிப்படை தேவையில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 80 சபைகளை கட்ட, உருவாக்க, அவளுக்கு அந்த சபைகளை ஸ்தாபிக்க, தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒன்றுமே இல்லை, அவரோடு உள்ள பழக்கம். சொல்லுங்க. எபிலிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ். சத்தமாக சொல்லுங்களேன். கரங்களை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. எபிலிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ். இன்னும் 2 எல்லாம் எழுந்திருந்து 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரமாக சொல்லுங்க. 11 15 சொல்லுங்க. மாசில்லாமல் ஏறெடுத்து. வசனம் போட்டு தம்பி, பாயிண்ட்ஸ் இல்லை. சொல்லுங்க. மாசில்லாமல் ஏறெடுத்து பயமில்லாமல் இருப்பேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. பயமே இருக்காது. அவரோட பழகிட்டா பயம் போயிடும். சத்தமா சொல்லுங்க. பயம் போயிடும். அடுத்து ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 16 சில வருத்தங்களை மறப்பேன். சத்தமா சொல்லுங்க. வருத்தங்களை மறப்பேன். அது எப்படி தெரியுமா? கடந்து போன தண்ணீரை போல. ஆமென். தண்ணி ஊற்றி பாருங்க கொஞ்ச நேரம். இங்கே within few minutes it will disappear. ஸோ அவரோட பழகிட்டீங்கன்னா வருத்தமாக போயிடும். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். 17ஆம் வசனம். அவரோட பழகிட்டீங்கன்னா ஆயுசு கெட்டி. ஆமென். பழகினா தீர்க்க ஆயுசு. பழகாவிட்டா என்ன போட்டுருது? அவரோட பழகிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்களா? உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலாம் பிரகாசமாக. That means you will live a long life, healthy life, happy life, highest life. ஆமென். 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 நல்லா கவனிங்க. மருத்துவத்தை விட இது பெருசு. ஆமென். If you be acquainted with him, சொல்லுங்க. எப்படி இருக்குமா? ஆயுசு எப்படி இருக்குமா? பட்ட பகலை போல பிரகாசமா. சத்தமா சொல்லுங்க. பட்ட பகலை போல பிரகாசமா இருக்கும். ஆமென். ஆமென். In other words, சென்னை பாஷையில் என்ன ஆயுசு? தீர்க்காயுசு. அவரோட பழகல்னா அவரோட பழகல் என்ன? அற்பாயுசு. புரியுதா உங்களுக்கு? அவரோட பழகிட்டோம்னா இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. ஆமென். இங்கே ஆப்சன்ட், அங்கே ப்ரெசன்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே துன்மார்க்கரின் தொந்தரவே இல்லை. மாமியார் தொந்தரவு மருமகளுக்கு இல்லை, மருமகள் தொந்தரவு மாமியாருக்கு இல்லை. கரங்களை உயர்த்தி கடைசியாக அந்த 17
அப்பொழுது உம்முடைய 18 சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கும், திடனாய் இருப்பேன், சுகமாய் இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையாய் இருப்பேன், திடனாய் இருப்பேன், திடனாய் இருப்பேன், சுகமாய் இருப்பேன். சுகமாய் இருப்பேன். கரங்களை உயர்த்தி